உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் காக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் காக்கின்றீர். நன்றி 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 நன்றி. மகிமை நிறைந்தவராய், வல்லமையுள்ளவராய், எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்கே நாமத்தினால 2 பேரோ 3 பேரோ கூடியிருக்கிறீரோ அந்த இடத்துல நான் இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறவராக இந்த இடத்துல இருக்கிறேன். உடைய மகிமை இந்த இடத்துல இருக்கிறது, உடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் புதுப்பிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஒரு பாடல் நாம் பாடலாம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உமையன்றி யாரை பாடுவேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்து. கண்டடைந்தே பாடிட பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புதிய எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயா புது பலத்தால்,
பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கரங்களை தட்டி பாடுவோம். ஆயத்திறந்து நல்ல சத்தமாய் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே உமது கோலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு. கனிசடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க கனிசெடி நீர் நிலைத்து நிற்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க கனிசெடி நீர் நிலைத்து நிற்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தன்னை சுத்தம் கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தன்னை சுத்தம் செய்வேன் உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் இதய தெய்வமே நீர் எனது இறைவன் ஆருயிரே என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே நேசிக்கிறே இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன் நேசிக்கிறே இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீருடனே பேருடனே
ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமா சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். சீக்கிரமாய் சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். உன் பாதம் பணிந்தே உம்மையன்றி யாரை பாடுவேன். உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆகஸ்ட் 15 நமக்கு முன்பதாக பெரிய ஒரு வாலிபர் முகாம், 1,20,000 பேர். அந்த வாலிபர் முகாமை அவர்தான் நடத்தப் போகிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீ. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீ. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வி. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால் நடந்து செல்வி.
எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் காண செய்வீரே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. எல்லாரும் எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்திலே. எல்லாரும் எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்திலே. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் திட்டம் பண்ணி இருக்கிறாரோ, உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்த ஆண்டவர், நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறவர், அவர் மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். அவர்தான் நம் நம்பிக்கைக்கு உரியவர். அவர்தான் நம் நம்பிக்கைக்கு உரியவர். அவரே பாத்திரர். என்னால் இதை செய்ய முடியும் என்று சொல்லுகிறதற்கு ஒன்றுமே இல்லை. என்னால் இதை செய்துவிட முடியும் என்று சொல்லுகிறதற்கு ஒன்றுமே இல்லை. சொந்த ஆற்றலை நம்பவில் தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் சமூகம். நம்புகிறேன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா, உம்வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா, உம்வசனம் நம்புவதா. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. எல்லாரும் பாடலாம். ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. மறுபடியும். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு.
நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் ஒரே நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரேன்னு சொல்லி, எங்கள் ஒரே நம்பிக்கை நீர்தான். எங்களிடத்திலே வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, இந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமமே அல்லாமல் எங்களிடத்திலே ஒன்றுமில்லை. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தடைகளும் மாறட்டும். ஆண்டவரே, ஊழியத்திலே காணப்படுகிற தடைகளாயிருந்தாலும், எங்களிடத்திலே காணப்படுகிற என்ன தடையாயிருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் எங்களுக்கு உண்பதாக இருப்பதினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. எங்களோடு கூட உம்முடைய கரம் இருக்கிறபடியினால் ஆண்டவரே, நீர் அசைக்கப்படுவதில்லை. நெகேமியாவோடு இருந்த அந்த கரம் எங்களோடும் கூட இருக்கிறபடியினால், எங்களோடும் கூட இருக்கிறபடியினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். கம்யூனிச தேசங்களுக்காக நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். அதில் பெலராஸ் என்கிற நாட்டுக்காக நம்ம ஜெபிப்போம். அதே போல உக்ரைன் நாட்டுக்காக நம்ம ஜெபிப்போம். அங்கேயும் அநேக ஏவுகணைகளை தாக்குதல்களை முற்று நிறுத்தப்படணும், அதற்காக நம்ம ஜெபிப்போம். எல்லா கரங்களை உயர்த்துவோம். இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள்லாம் சந்திக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களாக இருக்கட்டும், இங்கே ஆளுகை செய்கிற ஆண்டவரே அந்த ஜனாதிபதிகளாக இருக்கட்டும், எல்லாரையும் கூட நீ தொடுவீராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து ஆண்டவரே எல்லாரையும் நீங்கள் தொடுங்க. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே நீ தொடுவீராக. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அன்புள்ள கரம் நீட்டப்படுவதாக, உம்முடைய அன்புள்ள கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, நீர் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரை நீர் ரட்சிப்பீராக. உம்முடைய அன்பின் கரங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ரட்சிப்பீராக. உம்முடைய அன்பின் கரம் நீட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னொரு காரியத்துக்காக ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற நீதித்துறைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வார்த்தையினாலே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீதித்துறைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீதியான ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரை அறிவிக்கத்தக்கதாக, தீர்ப்பு செய்ய சொல்லத்தக்கதாக நீர் உதவி செய்தரலும். எங்கள் தேசத்தில் நீதியை தந்தரலும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதித்தரலும். எங்கள் தேசத்தில் காணப்படுகிற நெருக்கடிகள் மாறுவதாக. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் காணப்படுகிற நெருக்கடிகள் மாறுவதாக. ஆண்டவரை எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் தேசத்தில் நீர் ஊற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாரும் கூட அதற்காக ஜெபம் பண்ணலாம். நம்முடைய ஆமென் வில்லேஜ் டிவிக்காக நம்ம ஜெபிப்போம். மருத்துவமனை ஊழி நம்முடைய ஆமென் வில்லேஜ் டிவிக்காக முக்கியமாக எல்லார் கரங்களை வைத்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் அதிலே பெரிய ஒரு திட்டங்களை தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் அங்கே பெரிய திட்டங்களை தரிசனங்களை தந்திருக்கிறார். எல்லார் கரங்களை வைத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அந்த டிவி நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அதற்கான தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்களால் ஒன்று கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரைக்கும் உம்முடைய கரமே எங்களோடு கூட இருந்து நடத்தினது. ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் செய்ய இயலாத ஆண்டவரே, உம்மால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆமென் வில்லேஜ் டிவி நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, மீடியா அந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். உலகமெங்கும் அது ஆண்டவரை எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் போகத்தக்கதாக, புதுப்பிக்கத்தக்கதாக ஆண்டவரை இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரை புதுப்பித்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அநேகர் ஊழியத்திற்கென்று எழும்ப நீர் உதவி செய்வீராக.
அநேகர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் எழும்பத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நம்முடைய அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் நம்முடைய வளாகத்தில் இருக்கிற மருத்துவமனை ஊழியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற மருத்துவமனை ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். எல்லாரும் கூட கரங்களை வைத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே காணப்படுகிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களும் நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே சுகத்தை விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக, இந்த தேவனாகிய கர்த்தருடைய கரம் அங்கே நீட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஒரு மணி நேரம் மிஸ்டரிகள் நற்செய்தியாளர்கள் எல்லாரும் ஆண்டவரே எங்கள் ஊழியத்தில் அநேகர் எழும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பணித்தலங்கள் நாங்கள் போகிற போது அங்கே நற்செய்தியாளர்களை, ஒரு மணி நேர ஊழியக்காரர்களை, முழு நேர மிஸ்டரிகளை ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய், ஒவ்வொரு மாவட்டத்தில் நீர் சொல்லியிருக்கிற தரிசனத்தின்படி ஒவ்வொரு மாவட்டத்தில் 120 மிஸ்டரிகள் எழும்பத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் 120 மிஸ்டரிகள் எழும்ப நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கிளை அலுவலகங்களை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மிஸ்ரிகள் தங்குகிறதற்காக ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே 4500 சதுர அடியிலே இடங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவீராக. சீக்கிரத்தில் அந்த காரியங்களை நீர் செய்வீராக. ஒவ்வொருவரும் இதற்காக எழும்பத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தாலுகாக்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பஞ்சாயத்துகளிலும் கூட ஆண்டவரே இடங்கள் வாங்கத்தக்கதாக ஆண்டவரே அங்கே ஆண்டவரே உம்முடைய ஊழியங்களை நிறுவத்தக்கதாக அநேக ஊழியர்கள் அங்கே ஆண்டவரே வரத்தக்கதாக ஆண்டவரே அது ஒரு மிஸ்ஸரி ஸ்தலமாக காணப்படத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மிஸ்ஸரி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், பள்ளிக்கு ஆண்டவரே ஸ்கூலுக்கு காலேஜுக்கு என்று ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கிறதே, அதற்கான பண ஆண்டவரே காரியங்களை நீர் ஆண்டவரே உதவி செய்வீராக. எல்லார் கரங்களை வைத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் உதவி செய்வீராக. அதற்கான தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, மிஷனுடைய பிள்ளைகளுக்கான தேவைகள் சந்திக்கப்படட்டும். உங்கள் அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரயுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மகிமை நிறைந்தவராய் நம் நடுவில் இருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இந்த இடத்துல அவர் இருக்கிறார். எங்கே நாமத்தினாலே 2 பேரோ 3 பேரோ கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவில் இருப்பேன்னு சொன்னவர் இந்த இடத்துல இருக்கிறார். அவர் மகிமை நிறைந்தவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமம் உள்ளவர் நம் நடுவில் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை நீர் எங்களோடுங்க பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, அதன்படி நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. நம்முடைய அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, நீர்தாமே பேசுவீராக என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே தொட்டு அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். அங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே கொண்டு போகப்படுகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த வார்த்தை, ஆவியானவராலே பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு கொண்டு போகப்படுகிறார். எதற்காக ஆண்டவர் அங்கே ஆவியானவர் அப்படி அங்கே ஏன் கொண்டு போக வேண்டும்? அங்கே வசனம் அதற்கு முந்தி நாம் பார்த்தோமானால், அங்கே ஆண்டவர் அங்கே 16ஆம் வசனத்தில் அங்கே 3:16 இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே
இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆவியானவர் அவருக்குள்ளே இறங்கின பிறகு ஆவியானவராலே பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு கொண்டு போகப்படுகிறார். வல்லமையினால் நிரப்பப்பட்ட பின்பு ஆவியானவராலே சோதிக்கப்படுகிறதற்கு கொண்டு போகப்படுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறார், வல்லமையினால் ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆவியானவராலே பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு நம்மை கொண்டு போவார். எதற்காக? நம்மை தகுதிப்படுத்துகிறதற்காக. எதற்காக? இன்னும் கொஞ்சம் அவருக்காக ஊழியம் செய்யும்படியாக. எதற்காக? இன்னும் அவருக்காக வாழும்படியாக. எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதற்காக, அதிலே நிலைத்திருக்கும்படியாக. அங்கே பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு இயேசு கிறிஸ்து கொண்டு போகப்பட்டது போல ஆண்டவர் என்னையும் பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு வனாந்தரத்திலே கொண்டு போவார். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். அவர் கொண்டு போகப்பட்டது பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு. என்றைக்குமே ஒருவேளை ஆண்டவர் நம்மை பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிறதற்கு தான் நாம் முயற்சிக்க வேண்டும். எப்பவுமே ஒரு பிசாசினால் சோதிக்கப்படுகிற நிலைமை எனக்கு வருகிறது, ஏதோ ஒரு சோதனை எனக்கு முன்பாக வந்து நிற்கிறது என்றால் நான் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிறவனாக காணப்படுவேனானால் நிச்சயமாக பிசாசை என்னால் ஜெயிக்க முடியும். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஒருவேளை நான் பிசாசினால் சோதிக்கப்படும் போது நான் மற்றவர்களை பார்த்தேனானால், மற்றவர்களை நான் அங்கே ஒருவேளை மனிதர்களை நோக்கி பார்த்தேனானால் அங்கே என்னால் ஜெயிக்க முடியாது. மனிதர்களிடத்தில் என்னுடைய காரியத்திற்காக நான் போவேனானால், நான் சோதிக்கப்படும் போது ஏதோ ஒரு சோதனை, ஒரு பாவ சோதனையாக இருக்கலாம், அல்லது என்னுடைய ஒரு நெருக்கத்திலே ஒரு பண விஷயமாக இருக்கலாம், அது ஒரு பொருளாசையான காரியங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரிங்க, எனக்கு முன்பதாக வைக்கப்படுகிற இச்சைகளாக இருக்கலாம், எது என் கண்களுக்கு முன்பதாக பிசாசு கொண்டு வந்தாலும் நான் போக வேண்டியது ஆண்டவருடைய சமூகம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு தான் நான் போகணும், ஆண்டவருடைய சமூகத்தில் தான் உட்காரணும், ஆண்டவருடைய சமூகத்தில் தான் நான் உட்கார்ந்து ஜெபித்தேனானால் பிசாசை ஜெயிக்கிறதற்கான வல்லமையை ஆண்டவர் எனக்கு தருவார். அல்லேலூயா. அவரை சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்து அவர் வல்லமையுள்ள கர்த்தர், வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார், அவர் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார். உடனே எனக்கு இந்த அபிஷேகம் போதும்னு சொல்லிட்டு அவர் ஊழியத்திற்கு கிளம்பி போய்விடவில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசம் இருக்கிறார். உபவாசம் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறது என்பது ஏதோ இன்னும் வல்லமையினால் நிரப்பப்பட்டு நான் அநேக அற்புதங்களை செய்யணும், அடையாளங்களை செய்யணும், வரங்களினால் நிரப்பப்பட்டு செல்லணும் என்பது அல்ல. முதலாவது பிசாசை ஜெயிக்கிற ஒரு வல்லமையை ஆண்டவர் எனக்கு தரணும். அல்லேலூயா. நான் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கலாம், நான் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கலாம், அந்நிய பாஷை கூட நான் பேசலாம், ஆனால் நான் பிசாசை ஜெயிக்கிறதற்கான வல்லமை எனக்கு வேணும்னா கொஞ்ச நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் எனக்கு இருக்கணும். அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். 40 நாட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். நான் எப்படி உட்கார்ந்து இருக்கணும்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் எல்லாம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தது. எப்படி அது ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருந்தது? பிதா எதற்காக அவர் அனுப்பினாரோ அந்த சித்தத்தை செய்கிறவராய் அவர் காணப்பட்டார். ஏன் ஆண்டவர் பிதாவானவர் அனுப்பினார்? அவர் தேவனுடைய குமாரன் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் பிதாவை விட்டு ஒருபோதும் அவர் விலகினதில்லை. நல்லா கவனிக்கணும். அவருக்கு வல்லமை இருந்தது, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை அவருக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு நமக்கு வல்லமை இருக்கா தெரியல. நமக்குள்ள சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் தாளந்துகளை பயன்படுத்தும் போது நம்ம எப்படி மாறிவிடுகிறோம்?
ஆண்டவருடைய சமூகத்தில் முன்ன மாதிரி நம்மளால ஜெபிக்க முடியுதா? ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார முடியுதா? உபவாசம் பண்ணி என்னால் ஜெபம் பண்ண முடியுதா? ஆண்டவருடைய சமூகத்தை தேட முடியுதா? எனக்கு ஒரு சின்ன காரியம் செய்துட்டேன்னா எனக்குள்ள ஒரு பெரிய பெருமை உள்ள வந்துடக்கூடாது. ஆகா, ஆண்டவர் என்னை பயன்படுத்திட்டாரு, இந்த இடத்த என்னை கொண்டு போயிட்டாரு, இந்த இடத்துல பயன்படுத்திட்டாரு, இந்த இடத்துல அதை என்னை செஞ்சிட்டாரு, என்னை இந்த காரியத்தில் என்னை உபயோகப்படுத்துகிறாரு. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அங்கே அவர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். 40 நாட்கள் ஜெபிக்கிறார். வல்லமையினால் நிரப்பப்பட்ட பின்பு அங்கே அற்புதம் செய்யும்படியாய் அவர் முயற்சிக்கவில்லை, மாறாக ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறார். எப்பெல்லாம் நான் வல்லமையினால் ஆவினால் நிரப்பப்படுறனோ அப்பெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தை தான் தேடணும், ஆண்டவருடைய சமூகத்தில் தான் உட்கார்ந்து இருக்கணும். ஒருவேளை பிசாசு என்னை சோதிக்கிறதற்கு பலவிதமான காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். பலவிதமான காரியங்களை எதற்கென்றால் ஆண்டவர் என்னை அனுப்பினதற்கான திட்டத்தை அவன் உடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அனுப்பினதற்கான திட்டங்களை உடைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பிசாசானவன் போராடி கொண்டே இருப்பான். ஆண்டவரே அதை அனுமதிப்பார். என்னை தகுதிப்படுத்துகிறதற்கு, நான் யார் பக்கத்தில் நிற்கிறேன் என்பதை பார்ப்பதற்கு ஆண்டவர் எப்பொழுதும் என்னை பிசாசினால் சோதிக்கிறவர். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கணும். அநேக நேரங்களில் ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் ஆண்டவர் என் கூட தானே இருக்காரு, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு முன்பதாக வந்து நிற்கிறது, எனக்கு ஏன் என்னுடைய பிள்ளைகள்னால பிரச்சனை, ஏன் எனக்கு கணவர்னால பிரச்சனை, ஏன் என்னுடைய மற்ற மனிதர்கள் மூலமாக எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது, இயேசு என்னோடு கூட தானே இருக்கிறாரு, அப்படின்னா என்னை அபிஷேகித்திருக்கிறாரு, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் வர வேண்டும்? வரும் சோதனைகள், வரும் பற்றாக்குறைகள் வரும். எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்திலே என்னை தகுதிப்படுத்துகிறதற்காக. அங்கே வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து, இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிட்டாரு. பிசாசு அங்கே வருகிறான். என்ன அங்கே கொண்டு வருகிறான்? அங்கே பிசாசு ஜெபிச்ச உடனே நம்ம நினைச்சிடக்கூடாது 40 நாள் வாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கோம், இனிமே பிரச்சனையே கிடையாது, இனிமே தான் பிரச்சனை. 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கிறாரு. அங்கே ஜெபிச்ச பிறகு பிசாசு சோதிக்கிறதுக்கு வருகிறான். எங்க அப்போ அவனுக்கு என்ன தேவையோ, இப்போ எனக்கு என்ன தேவையோ அதை என் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்துவான். இங்கே இயேசு கிறிஸ்து முன்னால அங்கே கொண்டு வருகிறான். எதை கொண்டு வருகிறான்? அவருடைய வல்லமையினால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார அதை சோதிக்கிறதுக்காக வர்றான். என்ன சோதிக்க வர்றான்? அங்கே அவன் சொல்லுகிறான், ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்றுன்னு வசனம் 2வது வசனம் சொல்லுது. அங்கே அவன் சொல்றான், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். ஆண்டவருடைய சுயத்திற்காக, அவருடைய தேவைக்காக நீ ஒரு அற்புதம் செய்யலாமே, தவறில்லை. இன்னைக்கு அநேக காரியங்களில் சுயத்துக்காக, நம்முடைய அற்புதங்களுக்காக அநேக நேரங்களில் நிறைய ஜெபம் பண்ணுவோம். நமக்கு ஒன்று தேவைன்னா, நமக்கு ஒரு அற்புதம் தேவைன்னா நிறைய ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு ஒரு அற்புதம் தேவை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜெபிக்கிறோமா? நமக்கு தேவைக்கு ஜெபிக்கிற அற்புதத்துக்காக அநேக நேரம் கண்ணீர் வடித்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நாம், ஆண்டவருக்கு ஒரு தேவை இருக்குது, அதற்காக என்னுடைய கண்களில் கண்ணீர் வருதா? அந்த அற்புதத்துக்காக நான் நிற்கிறேனா? அங்கே இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதற்கு பிசாசானவன் முதலாவது வைக்கிறது அவருடைய சுயத்தை அவன் சோதிக்கிறான். சுயத்தை சோதிக்கிறான். எப்பவுமே பிசாசு நம்முடைய சுயத்தை தான் சோதிப்பான். நம்முடைய சுயத்தை அவன் சோதிப்பான். அங்கே அவன் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை சுயத்தை சோதிக்கிறான். அவருக்கு வல்லமை இருக்கிறது தெரியும். அங்க அவன் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். கடைசி வரைக்கும் இந்த வார்த்தை அவருக்கு முன்பதாக வருகிறது. நான் யோசித்து பார்த்தேன், கடைசி வரைக்கும் நீர் தேவனுடைய குமாரனே ஆனார். சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற வரைக்கும் ஆண்டவரிடத்திலே அங்கே சோதனை வந்து கொண்டே தான் இருக்கிறது. சிலுவையில் அறைந்து தொங்கப்பட்டு வேதனையோடு கூட அவர் நிற்கிற போதும் இந்த வார்த்தை அவருக்கு முன்பதாக வருகிறது. நல்ல கவனிங்க, கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்பில் நான் நிற்க வேண்டும் என்று சொல்லி பிசாசினால் நான் சோதிக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பேன். சோதிக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பேன். எப்பவுமே என்னுடைய சுயத்தை தொடுகிறதுக்கு தான்
பிசாசு விரும்புவான். என்னுடைய சுயம் சாகடிக்கப்படாத வரைக்கும் என்னால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியாது. என்னுடைய சுயம் எப்பொழுது சாகடிக்கப்படுகிறதோ அப்பொழுது நான் ஊழியம் செய்ய முடியும். முதல்ல 40 நாள் ஓசம் பண்ணி அங்கே ஜெபிச்சிட்டாரு. அங்கே வந்த உடனே முதல்ல சோதிக்கிறது சுயத்தை தாங்க. சுயத்தை தான் சோதிக்கிறான். என்ன, உனக்காக நீ அற்புதம் செய்ய முடியும்ல, இப்போ நீ பசியாக தானே இருக்க, நீ போகணும், பட்டணத்துக்கு போகணும், அங்கே கிராமத்துக்கு போகணும், அங்கே போகணும், உணவு அங்கே ஆயத்தமாக இருக்கும், அங்கே போனால் நீ சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். இப்போ பசியாக இருக்கு, உனக்கு தான் வல்லமை இருக்குல்லப்பா, உங்களுக்கு தான் வரங்கள் இருக்குல்லப்பா, நீ தேவனுடைய குமாரன் தானப்பா, இப்போ நீ சொல்லு, நீ கல் அப்பமாயிரும். கட்டாயம் ஆகுமா ஆகாதா? எத்தனை பேர் ஆகும்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவரால் என்ன வேணாலும் செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை. நிறைய நேரங்களில் நம்முடைய விசுவாசங்களும் அப்படி மாறிக்கொண்டே இருக்கு. என்ன மாறுது? இப்போ சொல்லுங்க ஆண்டவர், உங்களால் முடியுமா முடியாதா? இந்த கல் அப்பமாக்குங்கன்னு சொல்கிற காரியம் இருக்குது. ஆண்டவர் எப்பவுமே நான் அற்புதத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அநேக அற்புதங்கள் புதிய ஏற்பாடுகள் நம்ம சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் சுயத்துக்காக எந்த அற்புதம் ஆண்டவர் செய்யவே இல்லை. அல்லேலூயா. சுயத்துக்காக எந்த அற்புதமும் செய்யலை. அவருக்காக அற்புதம் செய்யணும்னா எத்தனையோ அற்புதங்கள் அவர் செய்திருக்கலாம், எத்தனையோ காரியங்களை அவர் செய்திருக்கலாம். நமக்காகத்தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு நாள் அவர் சுயமாய் இருந்த வாழ்க்கையே இல்லை. அங்கே அவர் சுயமான ஒரு காரியமே இல்லை. அவர் சுயத்துக்காக அற்புதங்களை செய்து விடவில்லை. அவங்க சொல்றான், அங்கே சொல்லும்போது இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். அங்கே ஒரு உதாரணத்துக்காக ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்காக நம்ம ஒரு சம்பவத்தை பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான்னு சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். அவர் சிநேகிக்கிற லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்துக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. கூட இருக்கிற சிநேகிதன், அவர் ரொம்ப நேசிக்கிற ஒரு சிநேகிதன், எப்பொழுது வேணாலும் அவங்க வீட்டில் தான் போய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே மரியாளும் அவருடைய சகோதரியா மாத்தாலும் அங்கே வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. பெத்தானியா கிராமத்தில் உள்ள லாசர் என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமீரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரனே லாசர் வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிற என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்புகிறார்கள். ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப நெருங்கின உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே அவர் வியாதியாக இருக்கிறாரு, நீங்கள் போய் பார்க்கணும், அந்த வியாதியை சுகப்படுத்தணும். அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறவர், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர், அவரால் வியாதியை சுகப்படுத்த முடியும்னு சொல்லி அவசரமாக சொல்லி அனுப்புகிறாங்க. சும்மா அவர் இல்லை, அவர் சீரியஸாக இருக்கிறாரு, வியாதியாக இருக்கிறார், மரிக்கிற நிலைமையில் இருக்கிறாரு, மரித்து போவாருங்கிற நிலைமையில தான் இவருக்கு செய்தி சொல்லப்படுகிறது. அங்கே அவர் வசனத்தை பாருங்க. அடுத்து, இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அங்கே அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரினிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாயிருந்தார். தன் அன்பாய் இருக்கிற ஒருவனுக்கு வியாதினா நம்ம ஓடிதானே போகணும். அதான ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. ஒரு வியாதின்னு சொல்லி நமக்கு நம்பி நம்மளை கூப்பிடுறாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் அற்புதம் செய்து கொண்டு வர்றீங்க ஏசப்பா. உங்களுடைய நண்பர், உங்கள் சிநேகிதர், நீ நேசிக்கிற ஒருவன் வியாதியோடு இருக்கிறான்னு சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இந்த வியாதி வந்தது எனக்காக அல்ல, தேவனுடைய நாம மகிமைக்காக. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். என்ன பிரச்சனை நமக்கு வந்தாலும், என்ன வந்தாலும் சரி, அதை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் எப்படின்னு தான் ஆண்டவர் பார்க்கிறார். அது தேவனுடைய மகிமைக்காகத்தான் நான் இருக்கிறேன் என்பதை நம்ம நல்லா உணரணும். என்ன காரியம் நமக்கு வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் நமக்கு முன்பதாக வந்தாலும் சரி, நம்முடைய சுயமான காரியங்கள், நமக்கு விரும்புகிற நேசமுள்ளவர்கள், அநேக நேரங்கள் நேசமுள்ளவர்களுக்காக இயேசுவை விட்டுருவோம், நேசமுள்ளவர்களுக்காக தேவனை விட்டுருவோம். நம்மை நேசிக்கிற ஒருவருக்காக தேவனை எத்தனையோ நேரம் விட்டிருக்கிறோம்.
ஒரு நம்மை நேசிக்கிற மனிதர்களுக்காக இயேசு சொல்ற வார்த்தையை கேட்காதபடி மனிதர் சொல்லுகிற, சிநேகிதர் சொல்லுகிற காரியங்களை முக்கியத்துவப்படுத்துறோம். யோசித்து பார்க்கணும்ல. அநேக நேரங்களில் நம்ம நேசிக்கிறவர்களுக்காக நம்மை விட்டு விடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவருடைய சுயங்கள் சோதிக்கப்படுகிற போதெல்லாம் அவர் தன்னை தேவனுக்கு உண்பதாக நிறுத்துகிறார். அங்க பாருங்களேன், வசனத்தை அடுத்து பார்த்தோம்னா 6ஆம் வசனத்தில், அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கியிருந்தார். யாரால இது முடியும் சொல்லுங்க? அவரால் போக முடியும், பிரயாணப்பட்டு போகணும், நாளாகும் தெரியும். ஆனால் திரும்பவும் 2 நாளில் வரங்க தங்குறாரு. எதற்காக தெரியுமா? தேவன் தன்மேல் வைத்திருக்கிற திட்டத்தை மாத்திரம்தான் நிறைவேற்றணுங்கிற ஒரே ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவர் செயல்பட்டார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற திட்டத்தை செயல்படுத்துகிறதற்கு நாம் முயற்சி செய்கிறோமா? அல்லது என்னை காண்பிக்கிறதற்காக, என்னை முன்னிறுத்துகிறதற்காக, நான் யாருன்னு சொல்றதுக்காக நான் முன்னால் போயிட்டு இருக்கிறேனா? நல்லா கவனிக்கணும். என்னுடைய ஊழியத்திலும் சரி, இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற அந்த வாழ்க்கையிலும் சரி, நான் எதை முன்னிறுத்துகிறேன்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அங்கே அநேக நேரங்களிலே நம்முடைய சொந்தங்களுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, நாம் நேசிக்கிற ஒருவருக்காக இயேசுவை விட்டுவிடக்கூடாது. நல்லா கவனிங்க. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நாம் நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். யாருக்காகவும் இயேசுவை விட்டுவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை விட்டுறக்கூடாது. எதற்காகவும் விட்டுறக்கூடாது. அவருக்கு நேரம் செலுத்துகிற நேரத்தை நம்ம விட்டுறக்கூடாது. அவருடைய சமூகத்தில் உட்காருகிற நேரத்தை இழந்து விடக்கூடாது. அவரோடு கூட இருக்கிற உறவை இழந்து விடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அவருடைய திட்டம் நிறைவேறுகிறதற்காக அவர் காத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறதுக்காக நான் காத்திருக்கணும். என்னுடைய சுயம் நான் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நான் உடனே மேலே வந்துடணும், உடனே என்னை ஆண்டவர் உயர்த்திடணும், என்னை ஆண்டவர் என்னை உயர கொண்டு போயிடணும்னு சொல்லி நான் செயல்பட்டு விடக்கூடாது. ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறதுக்காக நான் காத்திருக்கணும். அது எத்தனை நாட்கள் தெரியாது, எத்தனை நாட்களாக இருந்தாலும் நான் காத்திருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை இங்க லாசர் ஆண்டவர் இன்னும் ஒரு 10 நாள் நீ காத்திருன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொல்லி இருப்பார்னா இன்னும் 10 நாள் அவர் காத்திருப்பார். அல்லேலூயா. 10 நாள் கழிச்சு லாசர் உயிரோட எழுப்ப முடியுமா? எழுப்ப முடியும். என்னைக்குமே அவருடைய வல்லமை குறுகி போகல. ஒருவேளை எனக்கு இந்த அற்புதம் நடக்கல, நான் ஜெபிக்கும் போது இந்த காரியம் நடக்கல, நான் ஜெபிக்கும் போது இந்த விஷயம் நடக்கலன்னு சொல்லி அவருடைய அற்புதத்தை நம்ம குறையா மதிப்பிடக்கூடாது. அவருடைய அற்புதம் எப்படி குறைவானது என்று சொல்லிவிட முடியாது. அவர் அற்புதம் செய்கிறவர் தான், என்ன வேணாலும் அற்புதம் செய்ய முடியும். அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? தேவனுடைய நாமம் மகிமைப்பட, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக. என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாக, இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற அந்த வாழ்க்கை தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக நான் வாழுவேன் என்றால் அதில் தான் ஆண்டவர் வல்லமை விளங்க பண்ண முடியும். அவர் காத்திருக்கிறார். அங்கே அவர் காத்திருக்கிறார். அடுத்து நம்ம வாசித்து பார்த்தோன்னா அங்கே ஆண்டவருடைய நேசத்தை நம்ம பாருங்க. அங்கே பார்க்கிறோம் 33ஆம் வசனம். ஆண்டவர் அங்கே போகிறார். 4 நாள் ஆயிடுது. அங்கே போன உடனே 4 நாட்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கே எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் என்ன செய்ய முடியும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எல்லாரும் கண்ணீரோடு அங்கே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே 35ஆம் வசனம் சொன்னது, அங்கே அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலை கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்று ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். நான் உடனே அவர் இருதயம் கல்லாயிருச்சு. கூட இருக்கிற ஃப்ரெண்டு தானே, அவரை கூட போய் பார்க்கல. அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ஊழியக்காரன் ஆயிட்ட, உன் இருதயம் பூரா கல்லாயிருச்சு போல அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். நான் கேட்டிருக்கேன். நீ ஊழியக்காரனால என் கூட ஒரு ஃபோனில் கூட நீ பேச முடியல, நீ ஊழியக்காரனால நீ சொந்தத்தை மதிக்க மாட்ற, கூட பிறந்தவங்கள மதிக்க மாட்ற, கூட உள்ள வீட்டில் உள்ள ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள மாட்ற, எதுக்குமே நீ வரமாட்ற, நீ ஊழியக்காரனாயிட்ட, உன் இருதயம் கல்லாயிருச்சு. அப்படிலாம் இல்லை. அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அவர் அங்கே அந்த அவ்வளவு சிநேகிக்கிறார்.
அவ்வளவு சிநேகிக்கிறார். அங்கே கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார் அவர். நான் யோசித்து பார்த்தேன், இந்த இடத்துல நான் கண்ணீர் விட்டா என் இயேசு கண்ணீர் விடுவார். நான் அழுகிறது அவரால் பொறுக்க முடியாது, கட்டாயம். நான் கண்ணீர் விட்டா அவர் கண்ணீர் விடுவார், அதான் உண்மை. ஆனால் அவர் என்மேல் வைத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? அவர் என்ன மேலே அவர் பாசமாக தான் இருக்கிறாரு, என் மேலே அன்பாக தான் இருக்கிறாரு. ஆனால் என்மேல் வைத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய திட்டம் என்னில் நிறைவேற வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்போம். அநேக நேரங்களிலே நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிற சுயங்களை நாம் எப்படி ஜெயிக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலுவையில் அடிக்கப்படும் வரைக்கும் அவரை பார்த்து சொன்னார்கள், நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா. சீசர் சொல்றாங்க, இப்ப நீங்க சொல்லுங்க, இவங்களை எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிடறோம். கூட இருக்கிற சீசர்கள், நம்முடைய சுயம் எப்பொழுது சாகடிக்கப்படுகிறதோ அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தான் நேசித்த லாசருக்கு முன்பாக தேவனுடைய நாமம் மகிமை நிற்கிறது. ரெண்டு விஷயம் நமக்கு முன்பதாக இருக்கும். என் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? ஒன்று. ரெண்டாவது, எனக்கு முன்பதாக வைத்திருக்கிற உலக சிநேகமாக இருக்கலாம், அல்லது உலக நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நேசிக்கிற எதுவானாலும் சரி, அது மொபைலாக இருக்கலாம், நான் கையில் வைத்திருக்கிற ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். சும்மா தான் இருக்கிறேன், அதனால் அதை நேசிக்கிறேன், அப்படி இல்லை. என்மேல் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறது, தேவனுடைய நாம மகிமைக்கென்று நான் செயல்படுகிறேனா, அவர் என்மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிறேனா? ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 17ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிற அந்த வார்த்தையை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, ஆண்டவர் சொல்கிறாரு 4ஆம் வசனத்தில் 17:4, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். நல்ல யோசித்து பாருங்க, ஆண்டவர் கடைசியாக சொன்ன வார்த்தை ஆண்டவருடைய சமூகத்திலே, நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் செய்து முடித்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். நான் எப்பெல்லாம் பிசாசை ஜெயிக்கிறேனோ அப்பெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எப்பொழுதெல்லாம் என்னுடைய சுயங்கள் சாகடிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே, எல்லாரும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரே, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று சாக தேவாருள் செய்யுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நேசிக்கிறேன் அன்பு தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சுயம் எங்களில் சாகப்பட நீர் உதவி செய்வீராக, என்னில் சாகப்பட உதவி செய்வீராக. நான் எந்த விஷயத்திலும் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும், எந்த காரியத்துக்காகவும் நான் உங்களை விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய நாம தூசிக்க பண்ணுகிறதற்கான காரியங்கள் நான் செய்திடக்கூடாது.
ஆண்டவரே, நான் ஒவ்வொரு முறையும் பிசாசினால் என்னுடைய சுயம் சோதிக்கப்படுகிற போதெல்லாம் நான் தேவனுடைய சமூகத்தை நாடுகிறவனா, அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறவனா, அவருக்காக நான் காத்திருக்கிறவனாய், அவருடைய வேலைக்காக நான் காத்திருக்கிறவனாய் இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.